ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயினுக்காண்டி ரொம்ப நேரமாக வந்து அவனோட ஹீரோயினோட ஆஃபீஸ் வாசல்லே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பா. ஹீரோ வந்து இந்த சைடு ஏதோ ஒரு பொருள் வாங்க போயிருப்பான். அதுக்குள்ளேயும் ஹீரோயின் வந்து இது தெரியாமல் மிஸ்டர் சங்கனோட போயிடுறாங்க. ஹீரோ வந்து சாப்பிட தான் ஏதோ ஒரு சாப்பாடை வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோயின்காண்டி வெயிட் பண்ணிட்டு பார்க்கையில் ஆஃபீஸில் லைட்டெல்லாம் அணைஞ்சு கிடந்த உடனே என்னடா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறான். பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உடனே வந்து ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போய் தேடி பார்க்க அங்கே ஹீரோயினை காணோம். அதுக்குள்ளே ஹீரோயினே மெசேஜ் அனுப்பிடுறாங்க. என் ஃபோன் வந்து சார்ஜ் போயிட்டு நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன், நீ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஹீரோயினி யார் கூட வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோயின் வந்து மிஸ்டர் சங்கன் தான் ரொம்ப நேரம் ஆகிட்டு என்னை கொண்டு விட்டுறேன்னு சொல்லி விட்டார். மிஸ்டர் சங்கன் வந்து ஹீரோயினை இறக்கி விட்டு போயிடுறாரு. ஹீரோ வந்து ஹீரோயினை போய் பார்த்துட்றான். ஹீரோ ஓடி போய் ஹீரோயின்ட்ட நான் தான் உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயின் அப்படி எனக்கு தெரியாது, பாஸ் தான் என்னை கொண்டு விட்டுறேன்னு சொல்லிடுறாரு, அதனால தான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகமாக சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான், உன் ஜாப் ரொம்பவே ரிஸ்கானதுதான்ப்பா, இவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரொம்பவே சோகமாக நான் வந்து வீட்டுக்கு போக விரும்பலை, நம்ம 2 பேரும் நடந்து போமா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ உடனே சரிவா போவோன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சிட்டே போயிட்டுருக்கான். உன்னை ஹீரோயின் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் நீ கவலைப்படுற? ஓ இந்த கன்னத்தினால தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வீங்கினது எனக்கு ரொம்பவே பிள்ளை வந்து வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் இதை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கேன், அதனால் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறேன். ஆனால் வந்து அவங்களுக்கு என்னால் பிரச்சனை தான் வருது, நான் வந்து உதவியற்றவளாக நிற்கிறேன். ஹீரோ சொல்கிறான், எல்லாருக்குமே இது நடக்கக்கூடியது தான், நான் கூட வந்து இன்டர்னாக இருக்கையில் வந்து ஒரு பேஷண்ட்டை எங்களால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அப்போவே நான் முடிவெடுத்தேன், நம்ம கரெக்டாக நம்மளோட வேலையை ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்யணும், டாக்டர் தொழிலில் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஹீரோயினும் உன்னோட பெஸ்ட்டை தான் நீ எப்போதுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம செய்கிற எல்லா வேலையும் நமக்கு ஒரு அனுபவம் தான், எல்லா சோகமும் வந்து கொஞ்ச நேரம்தான். உன்னை ஹீரோயினு கண்டிப்பாக நான் வந்து இன்னும் நல்ல பெட்டராக வந்து என்னோடய வேலையை செஞ்சுட்டு மிஸ்டர் சங்கனுக்கு வேலையை குறைச்சிருவேன், நான் ட்ரபிள் பண்ணுறதை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் நானும் மிஸ்டர் சங்கன் மாரி பெரிய லாயர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது கேட்ட ஹீரோ, நீ ரொம்பவே மிஸ்டர் சங்கனை பற்றி பேசுகிற, எனக்கு ரொம்பவே ஜெலஸாக இருக்குது. ஹீரோயினும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, நீ ஒரு ஜெலஸ் மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோயின் போ அப்படின்னு சொல்லி தள்ளி போகிறதுலையும் ஹீரோ பிடிச்சி கிசப்படுறான். இந்த சைடு மிஸ்டர் சங்கன் வந்து அவரோட பூனையை கொஞ்சிட்டே பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து அப்படியே ஒன்று மாதிரி இருக்கா, என்னை பார்த்து பயப்படவே மாட்டேங்கா அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து ஆஃபீஸில் நடந்ததை நினச்சி பார்க்கான். ஹீரோயின் வந்து வேலையை விட சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அதை நினச்சி பார்க்கான். அதுக்கப்புறம் சரி நம்ம ஹீரோயினோட வேலையை முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பில் வேலை செய்கிறான். இந்த சைடு ஹீரோயினும் மிஸ்டர் சங்கன் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் வச்சு அவங்களும் ரெடி பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸில் வந்து மிஸ்டர் சங்கன் வந்து ரெடி பண்ணதை கொடுக்க போகிறதுக்குள்ளேயும் ஹீரோயின் வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறா. மிஸ்டர் சங்கனும் செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் சொல்லி தந்த மாதிரியே நீ செஞ்சுட்டே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. ஹீரோயின் வந்து அந்த பென் ட்ரைவை பார்த்துட்டு இது என்ன புது வேலையா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இல்லை இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லாமலே மறைச்சிடுறாரு. உனக்கு வந்து புது வேலையை நான் வந்து இமெயில் பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லிடுறாரு. இந்த சைடு ஜெனி வந்து ராமோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டா. ராமோட அம்மாவை எப்படி கூப்பிடலாம், கிராண்ட்மாவா இல்லை எப்படி கூப்பிடலாம், சீச்சி நமக்கு ஆண்ட்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்லாம் வாங்கியிருக்கா. அதெல்லாம் கொண்டு கொடுக்கறதுக்காண்டி வேறு ஒன்றும் இல்லை, ஐஸ் வைக்கிறதுக்காண்டி தான் போயிருக்கா. ராமோட அம்மா உன்னை எங்கேயோ பார்த்த மாரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆமாம் ராமோட புக் ஸ்டோரை நான் அன்றைக்கி வந்தோம்ல அப்பந்தான் நாம் பார்த்தோம், நீங்கள் மறந்துட்டீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்காங்க, ராம் இருக்கானா அப்படின்னு. இல்லை நான் தனியாக தான் வந்தேன். எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே வந்து உங்களை பார்க்க தான். உடனே ஆண்டி சரி வாமான்னு சொல்லி உட்கார வைக்காங்க. அவள் வாங்கிட்டு வந்த எல்லா கிஃப்ட் ஐட்டத்தையும் வந்து ஆன்ட்டிகிட்ட கொடுத்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல பவரை கொடுக்கும், நல்ல மெமரி பவர், ஸ்ட்ரென்த்து எல்லாத்துக்குமே சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே வந்து ஆன்ட்டியும் நம்ம வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போவோமா, உனக்கு காய்கறிலாம் வாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. எனக்கு எல்லாமே வாங்க தெரியும், வாங்க போவோம்
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து இந்த காய்கறி விற்கிற ஒரு அம்மா வந்து ஹீரோவோட கிராண்ட்மா இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு இது யார் உங்கள் பேத்தியா இல்லைன்னா உங்கள் மருமவளா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து நல்ல அழகான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பும்போது அந்த கடைக்கார அம்மாவும் பரவாயில்லையே உங்கள் மருமவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே சூப்பராக வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி பாராட்டுறா. நிறையா வெஜிடபிள் வாங்கின உடனே ஆன்ட்டி சொல்கிறாங்க இதெல்லாம் தூக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குமேம்மா அப்படின்னு சொன்னோன்னா நான் தான் இருக்கேன்ல நான் உங்களுக்காண்டி தூக்குறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேருமே நடந்துட்டு பேசிட்டு வரையில் நீ இந்த காய்கறிலாம் வாங்க என் மவன்கிட்ட இருந்தானே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆமாம் அவன் எனக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருக்கான். பரவாயில்லையே 2 பேரும் இவ்வளோ க்ளோஸா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவன் யாரோடையும் ஒழுங்காகவே பழக மாட்டானே. முதல்ல ஒழுங்காக பழகாமல் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் ரொம்பவே க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவனுக்கு பொண்ணுங்களோட மனசெல்லாம் புரிஞ்சிக்கவே தெரியாதே. அவன் ஏதாவது சொன்னால் நீ வந்து சீரியஸாலாம் எடுத்துக்கிறாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஜெனியும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் உனக்கு தெரியுமா ராமுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு தானே அவங்கள்ட்ட வந்திருக்கேன் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. கரெக்டான பர்சன்ட்டு தான் நீ வந்திருக்க. கண்டிப்பாக நான் அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லித்தரேன். எல்லா டிஷ்ஷஸ்லாம் சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ என்கிட்ட வா நான் உனக்கு சால்வ் பண்ணி வைக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தானே வந்திருக்கேன். இனிமேல் நான் உங்களை அடிக்கடி வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து கிராண்ட்மா வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணி என்னை வந்து ஒரு பொண்ணு வந்து பார்க்க வந்தா அவள் பேர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. இவன் வந்து சொல்கிறான் ஜெனி தானே அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் ஆமாம் உனக்கு எப்படி தெரியும்? ஹீரோ சொல்ல நான் தான் அவளுக்கு அட்ரஸே கொடுத்து விட்டேன்னு சொல்லி சொல்கிறான். உடனே கிராண்ட்மா எனக்கு ரொம்பவே அந்த பொண்ணை பிடிச்சிருக்குப்பா. அவள் என் கூட சூப்பராக மிங்கிள் ஆயிட்டா. என் கூட மார்க்கெட் வந்தால் எனக்காண்டி வெஜிடபிள்லாம் வாங்கி தந்தா. ஹீரோ சொல்கிறான் கிராண்ட்மா உனக்கு மட்டும் பிடிச்சா போதாது ராமுக்கு பிடிக்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் ஆமாம் நீ தான்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை எப்படியாவது ராமுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிராண்ட்மா சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் சரிம்மா அப்படின்னு சொல்லி வச்சிடுறான். இந்த சைடு புக் ஸ்டோரில் ராம் வந்து லேப்டாப்பில் பார்த்துட்ருக்கான். என்னது ஒரே நம்பர்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு யார் அது அப்படின்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறான். அந்த அட்ரஸ்க்கே போயிட்டான். அப்போ வந்து ஒரு ஆள் அங்கே யாரும் கிடையாது. இப்போ வெளில போயிருக்காரு என் பாஸ் உங்கள்கிட்ட வந்து இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி கொடுக்கான். ஒரு ஹோட்டல் அட்ரஸில் வந்து 31 அன்னைக்கு சந்திக்கிறேன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ வந்து ஹீரோ ராமுக்கு கால் பண்ணி கிராண்ட்மா என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் அப்படியே சொல்கிறான். உடனே இவன் வந்து எதனால் இப்படி நீ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கா. இதெல்லாம் நான் சொல்லலப்பா உங்கள் அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜெனிக்கு உனக்கு பிடிச்சிருக்கு உனக்காண்டு என்னனாலும் செய்யலான்னு சொல்லி அவள் செய்கிறா. உனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னா உடனடியாக அவள்கிட்ட போய் சொல்லிடு. தேவையில்லாத நம்பிக்கையெல்லாம் அவளுக்கு நீ கொடுக்காத. அவளை பற்றி கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். இந்த சைடு ஹீரோவுக்கு ஆண்டி ஹீரோயின் வந்து காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு வந்து ஏறி உட்காடுறான். ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக்காயிடுறான். ஹீரோ வந்து வெளியில் நின்றுட்டு நீ என்னது என் சீட்டில் உட்காந்துட்ருக்க எஞ்சி போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஃப்ரெண்டு ஒன்றே சொல்கிறான் எனக்கு அர்ஜெண்ட்டாக போக வேண்டியது இருக்குப்பா என்னையை கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான் அதெல்லாம் முடியாது நீ வேறு எங்கேயாவது போய்க்கோப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ரெண்டு சொல்கிறான் நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்கன்னு 2 பேரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்ல நாங்கள் வேறு எங்கே போகிறோம் டேட்டிங் தான் போகிறோம் எஞ்சி வெளில போ அப்படின்னு சொல்லி அவனை பற்றி விட்டுறாங்க. என்னடா செய்யன்னு சொல்லி ஃப்ரெண்டு நிற்கையில் கசனை பார்த்துட்றான். எப்பாடி வந்துட்டாயா வாடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே இவன் சொல்கிறான் ஐயோ என் காலுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே இவன்கிட்டே போய் நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் சுமந்துட்டு போகிறான். ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா அழகாக சுற்றி பார்த்து டேட்டிங்கை என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த சைடு புக் ஸ்டோரில் ராம் வந்து அந்த லெட்டரை வச்சு பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு அவனோட பழைய லவ்வர் தான் இதோ அப்படின்னு சொல்லி சந்தேகமாக இருக்குது. அப்போ ஜெனி வர்றா. நான் உனக்காண்டி சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய டிஷ்ஷஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா எல்லாத்தையும் கொடுக்கா. உடனே ராம் சொல்கிறான் நீ வந்து இன்றைக்கி எங்கள் அம்மாவை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கான். ஜெனியும் ஆமாம் சும்மா தான் பார்க்கலான்னு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே ராம் ஓப்பனாகவே கேட்டுடுறான் உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கான். ஜெனி முழிச்சிட்ருக்க உடனே ராம் சொல்லிடுறான் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜெனி அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல வரா. நான் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க விரும்பலை. ஜெனி சொல்கிறான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னாலையா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது
நீ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு ஜெனி சொல்கிறா, ஆனால் நம்ம ரொம்பவே வந்து க்ளோஸாக இருந்தோமே அப்படின்னு சொல்லி கேட்கா. தெரியாமல் உன் கூட நான் பழகிட்டேன், இனிமேல் நான் பழக மாட்டேன். உன்னோட ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ ஓப்பன் ஆக போதில் அங்கே போய் வேலை பாரு, திரும்பி இங்கே வந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றான். ஜெனி அழுதுகிட்டே நிற்கா. ஆனால் அவன் போய் அழகாக ஷட்டரை ஓப்பன் பண்ணி போ அப்படின்னு சொல்கிற மாரி நிற்கான். அதுக்கப்புறம் ஜெனி போன உடனே ஷட்டரை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறான். ஜெனி ரொம்பவே அழுறா. இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து வந்துட்டுருக்கேல, ஹீரோயின் ரொம்பவே இன்றைக்கி வந்து கால் வலிக்கு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ ஒன்று ஹீரோயினை தூக்கிட்டு நடக்கான். ஹீரோயின் ஒன்று கீழே இறக்கி விடு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஹீரோலாம் இறக்கி விடுவானா? உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ மறந்து ரசிச்சிட்ருக்காங்க. நடந்து போயிட்டுருக்கு. திடீர்னு ஹீரோ நிற்கா. 2 பேரும் யாரையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. யாருன்னா ஜெனி தான். ஜெனி ஹீரோயினை பார்த்து என்னோடய ஹார்ட்டே உடஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறா. ஜெனியை வீட்டுக்கு கூட்டு வந்து சாப்பிட வைக்காங்க. ஜெனி சாப்பிட்டுட்டே இருக்கா. அப்போ ஹீரோ தான் ஹீரோயினை விட்டு பேச சொல்கிறான். ஹீரோயின் வந்து சாப்பிட்றத நிறுத்துப்பா, இதோட நீ 4வது பவுல் சாப்பிட்ற. உடனே ஜெனி சொல்கிறா, 4வது பவுலா? ஆனால் இன்னும் எனக்கு பசிக்குதே அப்படின்னு திரும்பவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்றா. உடனே ஹீரோ வரான். ரொம்ப சாப்பிட்டா, தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டா வந்து மீதி எல்லாமே கொழுப்பாக மாறிடும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறா. உடனே ஹீரோயின், ஆமாம் நீ வந்து இன்னும் சாப்பிட்டுட்டே இருந்தால் குண்டாயிருவப்பா. என்னது குண்டாயிருவானா? அப்போ நான் சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே ஹீரோவும் ஹீரோயினும் கையில் அடிச்சுக்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், என்னது அவன்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லி நீ வந்து ராம் பின்னாடி சுற்றுற. உடனே ஜெனி, எல்லாமே அவன்கிட்ட நல்லா தானே இருக்குது, அவன் கொஞ்சம் அரகண்ட் ஆனவன் தான், ஆனாலும் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. ராமை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறா, உண்மையிலே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜெனியும், நான் அவனை விடுறதா இல்லை, திரும்பி அவன்கிட்ட போய் என்னோடய ஃபீலிங்ஸை நான் சொல்ல போகிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்கிறா. ஹீரோ சொல்கிறா, நீ வந்து வேறு ஒருத்தனை பார்க்குறதாப்பா நல்லது, இவெல்லாம் செட் ஆக மாட்டான். ஆனால் இல்லை எனக்கு அவனை தான் வேணும், அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் சொல்கிறா, சரி உனக்கு என்ன தான் பிளான் அப்படின்னு சொன்ன உடனே, நியூ இயரோட சாயந்தரம் வருதில்ல, அன்னைக்கு வந்து நம்ம 4 பேருக்கும் சேர்ந்து டேட் அரேஞ்ச் பண்ணுறேன், ஹாட் பாட்டில் டிஷ் நம்ம சாப்பிடுவோம், எப்படியாவது அவனை வர வச்சு அவங்கள வந்து நான் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் சொல்கிறா, இது நல்ல ஐடியா தான், ஆனால் அவன் எப்படி வருவான் அப்படின்ன உடனே ஜெனி ஹீரோவை பார்த்துட்டே சொல்கிறா, சரி அவன் எப்படி வருவான்னு எனக்கு தெரியல, சரி நான் இப்போ ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணுறேன்ல, ஃபுல் டைமு நீ வந்து என்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு என் கூடயே இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ மூஞ்ச பார்க்கணுமே. ஜெனி ஹீரோயினோட ஒரு கையை பிடிச்சி இழுக்க, ஹீரோ ஒரு கையை பிடிச்சி வச்சுக்கிற. ஒரே பாச போராட்டமாக தான் இருக்குது, வேறு என்ன செய்ய. ஹீரோன்னு சரி நீ ஜெயிச்சிட்ட, நான் எப்படியாவது அவனை வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். ராமுக்கு ஹீரோ ஃபோன் பண்ணி, நியூ இயர் அன்னைக்கு வந்து உனக்கு நம்ம தாத்தா வந்து டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், நீ வந்து வர்றியா இல்லையா, நான் இப்போ தாத்தாட்ட கொடுக்குவான்னு கேட்டேனோ நான் வாரேன்னு சொல்லிடுறான். ஜெனிக்கு ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஹீரோ வந்து இப்போ சந்தோஷமான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சி வச்சுக்கிறான். ஜெனி வந்து ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் காரில் வந்துட்டுருக்கையில் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்காங்க, இன்றைக்கி தான் வந்து நியூ இயரோட ஈவினிங், இதுக்கு முன்னாடி வந்து உனக்கு யாராவது கம்பெனி கொடுத்தாலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம். ஹீரோயினும் யார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஒவ்வொரு நியூ இயரோட ஈவினிங்க்கும் வந்து நான் நிறைய சமைச்சி வைப்பேன், எல்லாத்தையும் சாப்பிட்ரும், என்னை ரொம்பவே சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஹீரோ சொல்கிறா, ஓ நீ என்னோட நாயை பார்த்து பொறாமப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோயின் சொல்கிறான், என்னது நீ உன் நாயை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தியா அப்படின்னு. ஹீரோ, அப்போ நீ யாரை நினச்ச அப்படின்னு ஹீரோயின் சிரிக்காங்க. இன்றைக்கி வந்து நியூ இயரோட ஈவினிங் நம்ம 4 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் சரி சொல்லிடுறான். ஹீரோயினை கொண்டு அவளோட ஆஃபீஸில் ட்ரா பண்ண போவேல ஒரு பொண்ணை இடிக்கிற மாரி வந்துட்டாங்க. ஆனால் வந்து அந்த பொண்ணை இடிக்கலை, அந்த பொண்ணு தெரியாமல் கீழே விழுந்துட்டு 2 பேரும் போய் அந்த பொண்ணை காப்பாற்றுறாங்க. அந்த பொண்ணு கையில் உள்ள பேப்பர்லாம் கீழே போட்டுருந்துச்சு. அதெல்லாம் ஹீரோயின் எடுத்துகிட்டு, நீங்கள் வந்து லாயரை புக் பண்ணுறதுக்காண்டியே ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கா. உடனே வந்து அவள் கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் லாயரானவொடனே ஆமாம் நான் லாயர் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து விசிட்டிங் கார்டு கொடுக்காங்க. அந்த பொண்ணு பேரை நம்ம வந்து கவின்னு வச்சுக்கலாம். அந்த கவி பொண்ணு வந்து ஆமாம் நான் லாயர் புக் பண்ண தான் வந்தேன், எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறா,
சில தௌசண்ட்ஸ் ஆகும், அது வந்து லாயரை பொறுத்தும் கேஸை பொறுத்தும் மாறும் அப்படின்னு சொல்கிறா. துட்டை கேட்டவுடனே அந்த பொண்ணும் சரி எனக்கு தேவைன்னா வாரேன்னு சொல்லிட்டு போயிடுது. ஹீரோ டைமை பார்த்துட்டு உனக்கு லேட் ஆகிட்டு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறான். ஹீரோயின் திரும்பியும் வந்து ஹீரோட்ட இந்த வருஷத்துக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ வந்து பார்க்க கசின் வந்து சூப்பராக சைக்கிளை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். கசினை வந்து ஹீரோ பிடிச்சி நிறுத்திடுறான். கசின் கேட்குறான் எதுக்காண்டி நிறுத்துனீங்கன்னு. நான் ஒன்று இது புது பைக்கா சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சைக்கிளை பார்த்து சொல்கிறான். நான் 3 நாளாக இந்த சைக்கிளை தான் ஓட்டிகிட்ருக்கேன், யாருமே பார்க்கல, நீங்கள் தான் என்னை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க. ஹீரோவும் உண்மையாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி சைக்கிளை பற்றி புகழ ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ எனக்கு வந்து இன்றைக்கி மதியம் ஒரு 2 மணி நேரம் மட்டும் தர முடியுமான்னு சொல்லி கேட்கான். கசின் வந்து யோசிக்கிறான். என்னது நீ தர மாட்டியான்னு சொல்லி ஹீரோ கேட்கான். இல்லை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை விட்டு எழுந்திரிச்சிட்டு சைக்கிளை கொடுக்க மனம் இல்லாமல் பிடிச்சிட்ருக்கான். ஹீரோ என்னடா வர மாட்டேங்குதுன்னு பார்க்கான். இவன் கையை எடுத்தால் தானே வரும், எடுக்காமல் நின்றுட்டுருக்கான். ஹீரோ என்னாச்சு தருவியா மாட்டியானோடனே இல்லை தாரேன், இதை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவொடனே அங்கே ஒரு நர்ஸ் வந்து கசினை கூப்பிட்றாங்க. உடனே கசினும் போயிடுறான். இந்த சைடு ஹீரோயினோட ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு லேடி இருப்பாங்கள்ல, ஹீரோயின் கூட ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து ஹீரோயின் ரிப்போர்ட்டை காமிச்சிட்ருக்காங்க. அந்த ரேடியும் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த ஆஃபீஸில் இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து அந்த லேடியை லேடி ஜூ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அந்த லேடி பார் லேடி ஜூ. அந்த லேடி ஜூட்ட இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தீங்களான்னு சொல்லி ஆன்லைன் லோன் நியூஸை காமிக்கிறாரு. 25 வயசு ஆள் ஒருத்தன் ஆன்லைனில் லோன் வாங்கியிருக்கான், அவனால் கெட்ட முடியலன்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் சூசைடே பண்ணிட்டான் சொல்லி அவர் செல்ஃபோனில் காமிக்கிறாரு. ஹீரோயினும் ஆர்வமாக எட்டி பார்க்காங்க. அப்போ அந்த மிஸ்ஸு சொல்கிறாங்க, இப்போ தான் இது வந்து ரொம்பவே ரீசண்டான டாப்பிக்கு, ட்ரெண்டிங்கான டாப்பிக்கும் கூட, இது தெரியாமல் யாராவது இருப்பாளா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் இன்னும் அந்த கேஸை பற்றியே சொல்ல வர்றாரு. உடனே மிஸ்ஸு சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இந்த கேஸை எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து இந்த யங்கான பீப்புள் வந்து இந்த மாதிரி லோன் எடுத்து ரொம்பவே லைஃப்பை ரிஸ்க் எடுக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், அதை தான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மிஸ்ஸு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும், வேலையை போய் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து மிஸ்ஸஸ் சங்கனை பார்க்க வந்திருக்காங்க. எல்லாத்தையுமே ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் சங்கனும் பரவாயில்லையே எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்கிறாங்க, இது வந்து வருஷத்தோட கடைசி, அதனால் பெண்டிங் இல்லாமல் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடணும்னு எங்கள் அம்மா தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் மிஸ்ஸஸ் சங்கன் என்னது வருஷத்தோட கடைசியான்னு சொல்லி பார்க்காரு. அவருக்கே இப்போ அவன் தெரியலை. உடனே ஆமாம் இன்றைக்கி நியூ இயரோட ஈவினிங் எனக்கே தெரியலை அப்படின்ன உடனே ஹாப்பி நியூ இயர் சார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நியூ இயரை ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸும் கொடுக்காங்க. உடனே மிஸ்ஸஸ் சங்கன் சொல்கிறாரு, ஐயோ நான் எதுவுமே உங்களுக்கு கிஃப்ட் வாங்கலையே அப்படின்னோடனே இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னோடனே சரி அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் என்னோடய பார்ட்டிக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. டின்னருக்கு வரீங்களான்னு கூப்பிட்ட உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மிஸ்ஸஸ் சங்கனும் சாக்லேட் எடுத்து சாப்பிட்றாரு. ஹீரோயின் வந்து அவங்களோட பிளேஸில் வந்து உட்காந்துட்டு ஹீரோவுக்கு தான் என்னாச்சு வேலையை முடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோ சொல்ல நான் ஒரு பேஷண்ட்டோடு இருக்கேன் அப்படின்ன உடனே என்னது பேஷண்ட்டோடையா அப்படின்னு சொல்லி கேட்கா. பார்த்தா ஹீரோ வந்து சைக்கிளை ஓட்ட தெரியாமல் ஓட்டிகிட்ருக்கான். கீழே போட்டு சைக்கிளை எடுத்துகிட்ருக்கான். அப்போ லாஸ்ட்டில் வந்து கசின் படுத்துட்ருக்கான். கசின் மேலேயே கொண்டு ஏற்றிடுறான். உடனே கசின் என்னது என் சைக்கிள் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி எடுத்து சைக்கிள் உனக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கா. ஐயோ சைக்கிளுக்கு நிறையவே அடிபட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உடனே ஹீரோ சொல்கிறான், நீ உன் சைக்கிளில் நீ பிரேக்கே வைக்கலை, அப்போ வந்து கீழே உள்ளதான் செய்யும், பிரேக் பிடிச்சா தானே நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், நான் தான் பிரேக்கை பற்றி சொல்ல வந்தனே, அதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து கேட்டால் தானே போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் பாஸ் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீங்கள் எதனால் நீங்கள் சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உடனே வேறு யார் ஹீரோயின் தான் வந்து அவளோட சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்கிறத கேட்ட கசினும், பாஸ் இதை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே, நீங்கள் நினைக்கிற பைக் இது கிடையாது, அது வேறு சைக்கிள் 28 இன்ச் சைக்கிள், அதில் வந்து அவளை இங்கே உட்கார வச்சு நீங்கள் வந்து கையை அழகாக ஹோல்டு பண்ணி கூப்பிட்டு போகணும், அப்போ வந்து காற்றடிக்கும், அவக்குள்ளே முடியெலாம் வந்து உங்கள் ஃபேஸில் வரும், அது என்ன ஃபீலுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறத கேட்ட ஹீரோவும் சரி அப்படின்னா எனக்கு இந்த பைக் வேண்டாம்ப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறான். உடனே வந்து கசின் ரொம்பவே வருத்தப்பட்டு, ஐயோ என் பேபி செல்லமே உனக்கு ரொம்பவே அடிபட்டுட்டேன்,
இந்த மாதம் எனக்கு உனக்கு செலவு பண்ண காசு இல்லையே, அடுத்த மாதம் எப்படியாவது உன்னை சரி பண்ணிடுறேன்னே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோ வந்து ஃபோன்லேயே காசு அனுப்பிவிட்டுறான். அதை பார்த்த கசினோ, என்னது ஒரு புது பைக் வாங்குற அளவுக்கு காசு அனுப்பிட்டாரே அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமாக இருக்கான். ஹீரோயின் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸை விட்டு வெளில வந்து நான் வந்து இப்போ வந்து ஜெனியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறேன்னு சொல்லி ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிவிட்றா. அப்போ வந்து ஹீரோயினுக்கு அந்த கவி பொண்ணு தான் கால் பண்ணுது. எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன். ஹீரோயினும் உதவின ஒன்று தான் ஓடிடுவாங்களே, உடனே அந்த பொண்ணை போய் பார்க்காங்க. அந்த கவி பொண்ணும் என்னைய வந்து அவங்க லோன் கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. யார் அப்படின்னோடனே, ஆன்லைனில் நான் லோன் வாங்கினேன், அவங்க தான் என்கிட்ட வந்து வட்டி கேட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க. நான் ஒன்று சரி என்னன்னு சொல்லி என்கிட்ட கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா. ஹீரோயின் வந்து கவி பொண்ணை சங்கன்ட்டு கூட்டு வந்துட்டாங்க. கவி பொண்ணை பற்றி தான் வந்து சங்கன்ட்டு சொல்கிறாங்க. சங்கன் கேட்காரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களா? ஆமாம், நான் தான் போயிட்டு வந்தோம், ஆனால் அது ரொம்பவே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கேன், அவள் ரொம்பவே சாவோட விளிம்பில் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. மிஸ்டர் சங்கன் சொல்கிறா, இது ரொம்பவே கஷ்டமான கேஸ், இதுக்காண்டி நீ உன்னோட டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகும், அதேமாரி கடைசியில் நீ வந்து ஜெயிக்கிறதும் கஷ்டம்தான், அதனால் இந்த கேஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை, நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்காங்க ஆன்லைன் லோன் கேசஸ்லாம். ஜெனி வந்து இந்த சைடு ஹாட் பாட் டிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.